முடிச்சு விட்டீங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனா சுத்தமா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ. உங்ககிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தை சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. நீங்க எல்லாருக்குமே நல்லா ஓட்டுகள் போட்டு நல்லா தான் காப்பாத்திட்டு இருந்தீங்க. ஆனா சேச்சிக்கு மட்டும் ஏன் ப்ரோ ஓட்டுகள் போடல? சேச்சி இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு கண்டென்ட் நமக்காண்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு வகையான சம்மந்தி செஞ்சு காமிச்சிருக்காங்க, அவ்வளவு விதவிதமான கண்டென்ட் கொடுத்து அவ்வளவு டாஸ்க்ல அவ்வளவு பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காங்க. அந்த சேச்சிக்கு நீங்க ஓட்டுகள் போடாம இப்ப இந்த வீட்டை விட்டு சேச்சி எவிக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டீங்களே. வரப்போற நாட்கள் நமக்கு யாரு சம்பந்தி செஞ்சு காமிப்பா, யாரு வீட்டுக்குள்ள கண்டென்ட் பண்ணுவா, யாரு சண்டை போடுவா, விசாலுக்கு யாரு துணையா இருக்க போறா? என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு தெரியலங்க, சத்தியமா தெரியல. வரப்போற நாட்கள் இந்த வீடு எப்படி இருக்கு எனக்கு சுத்தமா தெரியல. கடைசியில முடிவு பண்ணி எடுத்துட்டீங்களா, சேச்சி எவிக்ட் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இன்னைக்கு சேச்சி வந்து எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போறாங்களா? ஆனா நம்ம கெஸ் பண்ணது ரொம்ப கரெக்டா இருந்திருக்கு ப்ரோ. ஆக்சுவலா நான் ஒரு 2 விஷயங்கள் கெஸ் பண்ணியிருந்தேன். அந்த 2 விஷயங்களை கெஸ் பண்ணி சேச்சி வந்து கண்டிப்பா எவிக்ட் ஆவாங்க நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா அந்த 2 விஷயங்களும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்ன அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாமா? ஆக்சுவலா மொத்தம் 7 பேர் நாமினேஷன்ல இருக்காங்களா? அந்த 7 பேர்ல 4 பேர் இப்ப டேஞ்சர் சோன்ல இருக்காங்களா? 4 பேருக்கு பெருசா ஓட்டுகளே இல்லையா? அந்த 4 பேர்ல இருந்து 2 விக்கெட்னு சொல்லியிருந்தாங்க. 2 விக்கெட் நண்பர்களே, 2 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கண்டென்ட் இல்ல சாட்டர்டே எபிசோட் எப்படி போகும்போது நினைச்சிட்டு இருந்தால இப்படித்தான் போக போகுது. அண்ணன் எவிக்ஷன் வச்சு ஓட்ட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு யாரை இந்த வீட்டை விட்டு எவிக்ட் பண்ணி வெளிய எடுக்கறாங்கன்னா அன்சிதா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளிய எடுக்கிறதா சொல்லிருக்காங்க. சரி, இந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்துறலாமா? விஜய், விஷால், மஞ்சரி, அன்சிதா, ஜெஃப்ரி, இந்த 4 பேர் தான் ஆக்சுவலா ஓட்டுகள் இல்லாம பாட்டம்ல இருக்கதா சொல்லிருக்காங்க. ப்ரோ மஞ்சரிக்குலாம் அன்அபிஷியல்ல பார்த்தா ஓட்டுகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அன்அபிஷியல்ல ஓட்டுகள் வரும் ப்ரோ. இப்பவும் சொல்றேன், அன்அபிஷியல்ல கண்டிப்பா ஓட்டுகள் வரும். ஆனா அபிஷியல் ஒன்னு இருக்கு தெரியுமா? அபிஷியல்ல நிறைய பேர் ஓட்டுகள் போட மாட்டாங்க. சரி, மஞ்சரி, பவித்ராவும் இருக்காங்க. ஆக்சுவலா அதே லிஸ்ட்ல பவித்ரா இருக்காங்க. இந்த 5 பேருமே சேம் ஓட்டுகள் தான் எடுத்திருக்காங்க. இதுல அன்சிதா மட்டும் தான் ஓட்டுகள் ரொம்ப கம்மி போல. மத்த 4 பேர் இருக்காங்கல்ல, பவித்ரா, விஜய், விஷால், ஜெஃப்ரி, அப்புறம் நம்ம பேர் என்ன மஞ்சரி, இந்த 4 பேருமே சேம் ஓட்டுகள் தான் எடுத்திருக்காங்களா? வேணா நீங்க அன்அபிஷியல்ல போய் பாருங்க, சேம் ஒரே மாதிரி தான் ஓட்டுகள் இருக்கும். 1 லட்சம் ஓட்டுகள், 98,000 ஓட்டுகள், 95,000 ஓட்டுகள், 80,000 ஓட்டுகள் எல்லாமே சேம் தான். அன்அபிஷியல்ல இவங்க இவ்வளவு சேமா எடுத்திருக்காங்கன்னா அப்ப அபிஷியல் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அன்அபிஷியல்ல கூட அதிகபட்ச மக்கள் ஓட்டுகள் போடுவாங்க, அபிஷியல்ல ஓட்டுகளே போட மாட்டாங்க. அந்த வகையில இந்த 4 பேருக்கும் அபிஷியல்ல ஓட்டுகள் வரலங்கிறது உண்மை. ஓகேவா? சரி, இந்த 4 பேர் இப்ப எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தான் ஆக்சுவலா டேஞ்சர் சொல்லிருக்காங்க. பவித்ரா கூட காப்பாத்திரான்னு நினைக்கிறேன். பவித்ரா வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சேவ் தான். சோ இந்த 4 பேர் யாரு? நம்ம விஜய், விஷால், மஞ்சரி, ஜெஃப்ரி, அன்சிதா. இதுல இப்ப அன்சிதாவை எவிக்ட் பண்ணிருக்காங்க. சரி, அன்சிதாவை ஏன் எவிக்ட் பண்ணாங்கன்னா அன்சிதாவை இப்ப எவிக்ட் பண்ணாதான் இன்னும் 1 வாரம் கழிச்சு வீட்டுக்குள்ள விட முடியும். ஏன்னா ஒரு கரெக்டா அந்த டிக்கெட் ஃபினால முடிஞ்சு மணி பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சோனே எல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அன்சிதா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. ஏன்னா அன்சிதாக்கான ஃபேமிலி இங்க இருந்து கிளம்பின மாதிரி இல்ல, இங்க தான் சென்னையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேபி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அதனால அன்சிதாவை கையோட கூட்டு போயிடலாம்னு சொல்லி வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னா அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இப்போ. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அன்சிதாக்கான ஃபேமிலி வந்து எனக்கு தெரிஞ்சு கேரளா தான் செட்டில். இவங்க மேபி இங்க இருக்கலாம், ஏன்னா இவங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்கனால அன்சிதா இங்க இருக்கலாம். ஆனா அன்சிதாக்கான ஃபேமிலி கேரளா தான். பட் அவங்க இங்க ஸ்டே பண்ணிருக்கும் போது நான் கெஸ் பண்ணேன், ரைட்டு இங்க ஏதோ சம்பவம் இருக்குது, அப்ப அன்சிதா எவிக்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி அன்சிதா எவிக்ட் பண்ணிட்டாங்க. சோ அன்சிதா அவர்கள் எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஓகே ப்ரோ, அன்சிதா எவிக்ட் பண்ணியாச்சு. அன்சிதா எவிக்ட் பண்ணால வீட்டுக்குள்ள கண்டென்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா ப்ரோ? ஏதாச்சும் வரப்போற நாட்கள்ல வந்து வீட்டுக்குள்ள வந்து டாஸ்க் அந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டென்ட் நமக்கு கிடைக்காம போகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காம தான் போக போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்சிதா டாஸ்க்ல நல்லா தான் ஆடுவாங்க. எல்லா டாஸ்க்குமே எனக்கு தெரிஞ்சு அன்சிதா சூப்பர் ஆடுவாங்க. எல்லா டாஸ்க் மீன்ஸ் அவங்க விளையாடின எல்லா டாஸ்க்லயுமே டஃப் கொடுத்து ஆடிருக்காங்க. முக்கியமா பிசிக்கல் டாஸ்க் வந்துட்டா இறங்கி ஆடுறாங்க. ஓகேவா? அந்த வகையில அன்சிதா இல்லாத இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான ஹைப் எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு எவிக்ஷன் இருக்கு, அது அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. மீதி யார் இருக்கா? மீதி யாரெல்லாம் இருக்கா? இப்ப பவித்ரா கூட சேவ்டுன்னு சொல்லிட்டாங்க, மஞ்சரி இருக்காங்க, விஜய், விஷால் இருக்காப்ல, ஜெஃப்ரி இருக்காப்ல, இந்த 3 பேர் இருக்காப்ல. இந்த 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் அடுத்து எவிக்ட் ஆக போறாங்க. பட் இந்த 3 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அன்ஃபேர் எவிக்ஷன் இருந்தா கண்டிப்பா விஜய், விஷாலா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்த எவிக்ஷன் வந்து பாய்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப மஞ்சரியை நம்ம காப்பாத்தியாச்சு. ஓகேவா? மஞ்சரி அவர்கள் சேவ் பண்ணப்பட்டாங்க. இருக்கிறது 2 பேர் தான், ஜெஃப்ரி, விஜய், விஷால். இதுல ஜெஃப்ரியுமே எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் ஃபினாலே சூப்பர் ஆடுவான், விஜய், விஷாலும் டிக்கெட் ஃபினாலே சூப்பர் ஆடுவாப்ல. ஆனா நேத்துல இருந்து ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா ஜெஃப்ரி கூட ஆக்டிவா தான் இருக்கான். ஆனா விஜய், விஷால்ட்ட ஒரு ஆக்டிவ் இல்ல. விஜய், விஷால் ரொம்ப டல்லா இருக்காப்ல. அது வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த சௌந்தர்யாக்கான மேட்ரு, தர்ஷிகாக்கான மேட்ரு சொல்லிட்டு போயிருக்காங்களா. அந்த மேட்ருக்கு அப்புறமே விஜய், விஷால் ஃபுல்லா டவுன் ஆயிட்டாப்ல. அவர்கிட்ட வந்து பெருசா கண்டென்ட் இல்ல. நேத்து நைட்லாம் பாத்தீங்கன்னா ஆள் ஒரு மாதிரி தனியா குசேல படுத்துட்டாப்ல. என்ன விட்டுங்கடா சாமி, நான் வீட்டுக்கு போட்டாடா அப்படின்னு மாதிரி படுத்துட்டாப்ல. அவர் யோசிக்கிற என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வெளியே நிறைய ஷோ பண்ணிட்டு ஓரளவு ட்ரெண்டிங்ல இருந்தோம், சடனா இப்படி ஒரு நேமை வாங்கிட்டோமே, வெளியே போய் நம்மளோட நேம் எப்படி இருக்கும், அதை காப்பாத்திரலாமா, இல்ல ஒருவேளை ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்குமா, வீட்டுல என்ன நினைப்பாங்க, வீட்டுல இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, என்கிட்ட வந்து வீட்டுல
எதுவுமே கேட்கலையே, ஃப்ரெண்டு தான் வந்து கேட்குறாங்க, விஷ்ணு அவர்கள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, அப்போ வெளியே போனால் எனக்கு என்னமோ நம்ம சர்வே ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல, இதை ஃபேஸ் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர லோவாக இருக்காப்புல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவர் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். தப்புகள்ங்கிறது எல்லாருமே பண்ணுறதான். விஜய் விஷால் பண்ணியிருக்காப்புல. வீட்டுக்குள்ள வந்து சொன்னோன்னே அந்த மனுஷன் போய் சாரி கேட்டாப்புல. அந்த இடத்துல ஒன்றும் ஸ்டாண்ட் எடுத்து இல்லை நான் இப்படி தான் சொன்னேன், அப்படி தான் மீன் பண்ணி சொன்னேன்னு சொல்லலை. அவங்க சொன்ன அடுத்த செகண்டே டக்குன்னு போயிட்டு அப்போ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் சௌந்தர்யா, என்ன மன்னிச்சிரு சௌந்தர்யன்னு சொல்லிட்டு உடனே அந்த மனுஷன் சாரி கேட்டாப்புல. ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால பாராட்டணும். பட் இருந்தாலுமே அந்த மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு லோ ஆயிட்டு இருக்காப்புல. அதை வச்சு கவனிக்கும் போது எனக்கு என்னமோ டிக்கெட் ஃபினாலே ஒரு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா இவர் இப்போ என்ன தாட்ல இருக்காருன்னா, டிக்கெட் ஃபினாலே எனக்கு வேணாம், அந்த வீக் எப்படியா தாண்டிட்டேன்னா வரப்போற வாரம் பெட்டி இருந்தா எடுத்துட்டு போயிடுறேன் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி வரப்போற வாரம் பெட்டி இருந்தா, அதாவது டிக்கெட் தாண்டி அடுத்த வாரம் பெட்டி இருந்தா நான் எடுத்துட்டு போயிருவேன், பெட்டியில ஒரு 10 லட்சம் இருந்தா கூட போதும், நான் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறேன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டார். நேத்தே சொல்லிட்டார். நேற்று எல்லார்ட்டையும் கேட்குறாங்க எவ்வளோ இருந்தால் நீங்கள் பெட்டி எடுப்பீங்க, எவ்வளோ இருந்தால் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது விஜய் விஷால் ஒரே வார்த்தை தான், 12 லட்சமே எனக்கு பெருசு தான்ப்பா, 10 லட்சம் தாண்டிட்டாலே நான் பெட்டி பக்கத்தில் போய் நின்றுவேன், 10 லட்சம் தாண்டோன்னு பெட்டி பக்கத்தில் போய் நின்றுட்டு கவனிப்பேன், யாரா எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டே இருந்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், யாரா எடுக்க வந்து நான் எடுத்துருவேன், அப்படி இல்லைனா அமௌண்ட் ஏற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், எனக்கு 12 லட்சம் வந்தால் கூட ஓகே, 10 லட்சம் கூட வந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் 12 லட்சத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே போக வரான்னு எனக்கு தோணுது. ஓகேவா, அந்த வகையில் அந்த மனுஷனை வீட்டில் வச்சிருப்பாங்களா இல்லை எவிட் பண்ணாலும் எனக்கு தெரியல, அதுல ஒரு டவுட் இருக்குது. ஜெஃப்ரியை ஏன் வச்சிருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்றேன். ஓகேவா, ஜெஃப்ரியை பொறுத்தவரைக்கும் டிக்கெட் ஃபினாலே கண்டிப்பா டஃப் கொடுப்பான், கண்டிப்பா டஃப் கொடுப்பான். ஏன் நல்லா கேட்டுக்கோங்க, அவன் நல்லா ஆக்டிவா இருக்கான், வீட்டில் வேற அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க நல்லா இறங்கி ஆடணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்த ஈரோடு மகேசனை வேற உன்னோட ஜென்ரேஷனை நீ தான் தூக்கி நிறுத்த போற, அதனால இறங்கி ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு மாதிரி பூஸ்டா தான் இருக்கான். திரும்பியும் சொல்றேன், விஜய் விஷாலுக்கு பதிலா வீட்டுக்குள்ள ஜெஃப்ரி இருந்தானா கண்டிப்பா டிக்கெட் ஃபினாலே சூப்பரா ஆடுவான். நல்ல பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும், நல்ல கண்டென்ட் எதிர்பார்க்க முடியும் முக்கியம். ஓகேவா, ஆனா ஜெஃப்ரி நீங்க தூக்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து டாஸ்க் ஆடுற நல்ல 2 பிளேயர்ஸ் வெளியே எடுத்துவீங்க நான் சொல்லுவேன். ஆல்ரெடி அன்சித் அவுட், தொடர்ந்து ஜெஃப்ரி அவுட் ஆயிட்டா, வீட்டுக்குள்ள வரப்போற டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் ரொம்ப மொக்கையா இருக்கும், கடும் மொக்கையா இருக்கும் ப்ரோ. திரும்பி சொல்றேன், கடும் மொக்கையா இருக்கும், பெருசா ஃபைட்டே இருக்காது. ஏன்னா இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் டீம் ஆட முடியாது, பெருசா டீம் ஆட முடியாது, சின்ன சின்னதா டீம் சேருவாங்க, பட் பெருசா டீம் சேர மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நல்ல ஃபைட் வரும், கண்டிப்பா நல்ல ஃபைட் வரும். ஏன்னா மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க, அதுக்கு நல்ல கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும். இப்போ ஜெஃப்ரி இருந்தால் நல்லா டஃப் கொடுப்பான், ஆப்போசிட்ல பயங்கரமாக சண்டை போடுவான். விஜய் விஷால் டஃப் கொடுப்பானான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. அன்சித் இருந்தால் கண்டிப்பாக சண்டை போடுவாங்க, கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. பட் இந்த 2 பிளேயர்ஸும் வெளியே போயிட்டாங்கன்னா எனக்கு என்னமோ டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க, இப்போ அன்சித் அவர்கள் இன்னைக்கு எவிக்ட் ஆகிறாங்க, இது ஃபேராக நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேராக நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல படுங்க. அடுத்த இந்த 3 பேர்ல இந்த ஒரு நபர் நாளைக்கு எவிக்ட் ஆனால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ, டிசர்வா நான் நினைக்கிறேன். இல்லை அன்ஃபேர் எவிக்ஷனா இந்த ஒரு நபர் தான் ஆவாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த நபர் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. யாரை சொல்லுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்ன கேட்டா விஜய் விஷால் எனக்கு தோணுது, விஜய் விஷால் மாதிரி தான் தோணுதுன்னா, அவங்க சண்டே வந்து ஒரு பாய் தான் சொல்லியிருக்காங்க, சாட்டர்டே ஒரு கேர்ள், சண்டே ஒரு பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ விஜய் விஷால்னு தோணுது. ஆனால் சேனல் ஏதாவது வித்தியாசமாக முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம் என்னதான் நடக்குது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ப்ரோ. இப்போ எனக்கு என்ன டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன்னா, டிக்கெட் ஃபினாலே வைக்க போகிறாங்க. அந்த டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் 4 நாட்கள் அந்த கேம் போகும். 4 நாட்கள் போகும், 4 நாளுமே ஒவ்வொரு டாஸ்க்கு தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாஸ்க் மட்டும் தான் இருக்கும். அந்த டாஸ்க்கை யார் வின் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சு தான் இது பண்ணுவாங்க. அது லாஸ்ட் சீசன் நடந்தது, இந்த சீசன் அதே மாதிரி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு நபருக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே போனால் நல்லா இருக்கும் ப்ரோ, இந்த ஒரு நபர் டிசர்வ் நான் நினைக்கிறேன். இந்த நபருக்கு ஓட்டுகள் இல்லை, பெருசாக மக்கள் சப்போர்ட் இல்லை, ஆனால் அந்த நபர் தான் சப்போர்ட் வாங்க வேண்டிய ஒரு நபரை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த நபர் வந்து ஃபினாலேல நின்னா நல்லா இருக்கும் ப்ரோ, அந்த டாப் 5ல இருந்தால் நல்லா இருக்கும். யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் நான் தீபக் அண்ணனை சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஓட்டுகள் இல்லை, ஓட் பேங்க் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த மனுஷன் ஒரு டிசர்வான பர்சனாக எனக்கு தர்றாரு. ஸோ என்ன கேட்டால் நான் தீபக் அண்ணன் சொல்லுவேன். உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.